தானத்துக்கு சிறந்த தானம் அன்னதானம். அந்த அன்னதானம் செய்கிறாங்க. தண்ணி எவ்வளோ ஏழை மக்கள் தண்ணி குடிச்சு பயனடைகிறாங்க. தாகத்தை தண்ணி தீக்கிறாங்க. நிழலுக்கு பந்தல் போட்டிருக்காங்க. நல்லா இருக்கணும் அவங்களும் அவங்க குடும்பமும். இப்படி கழுட்டினேன். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அறிவு இல்லைன்னு சோத்தை திங்கிறியா பீய திங்கிறியா போடு கழுத்தில். உடனே தூக்கி கையில் கொடுத்தான். 50,000 ஏவன் கொடுப்பான் அந்த காலத்தில். திருப்பி ரிட்டர்ன் பண்ணுறான்ப்பா, நான் தேவையில்லை, நீ நல்லா இருந்தால் போதும்னு. ஹலோ வெல்கம் டு பக்கோடா பாய்ஸ். நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வடபழனி கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு கடைக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு கோல்டு ஜுவல்லரி. இதுக்கும் நம்ம சேனலுக்கு ஆக்சுவலாக சம்மந்தம் கிடையாது. ஆக்சுவலாக என்னத்துக்காக வந்தோம்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஆனால் இலவசமாக உணவு தர்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை மக்களுக்கு, அதாவது வந்து ஆதரவற்றவராக இருக்கட்டும், முதியவர்களாக இருக்கட்டும், நம்ம சாலையோரத்தில் வந்து தூங்குறவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து உதவியாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த ஒரு ப்ராசஸ்க்காக தான் அந்த வீடியோவை ஆக்சுவலாக நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ வீடியோவை கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி மக்களுக்கு வந்து ஆக்சுவலாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சால் நீங்களும் இனிஷியேட் பண்ணிட்டு ஃபுட்டை வந்து மக்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க பாருங்கள். அது 1 or 2 எவ்வளோ முடியுதோ பண்ண பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இல்லை பப்ளிக்கு தண்ணி சேவை வைக்கிறதோ இன்றைக்கி நேற்று இல்லை, நியர்பை எங்களால் முடிஞ்சது ஒரு 15 years, அதாவது 15 years-ஆக எதனால் பண்ணுறோம், இது எதனால் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னாக்கா, இப்போது நாங்களும் வந்து சின்ன இடத்துலேருந்து தான் பெருசாக வந்திருக்கோம். சிறு துள்ளி பெருவெள்ளம்னு சொல்லிடுவாங்க. சின்ன ஆளுங்கள்லேருந்து தான் இப்போ, அதாவது எங்ககிட்ட நிறையா இருக்கும் போது நிறைய பேர் வாங்கிட்டு போனாங்க. எங்களுக்கு உதவி தேவைப்படும் போது யாருமே உதவுறதுக்கு கிடையாது. அந்த டைமில் இந்த 15 வருஷமாக எங்கள் வீட்டு பெரியவங்க தாத்தா பாட்டி அவங்க வந்து இப்போ எங்கள் பாட்டி காலம் ஆகிற டைமில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு முடிவு எடுத்தோம். இந்த வாட்டி பெரியவங்களுடைய ஞாபகார்த்தமாக நம்ம எதனா செய்யணும், எங்கள் பாட்டி ஞாபகத்தான் எதனா செய்யணும். அப்போது என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 5 சாப்பாடுலேருந்து 10 சாப்பாடுலேருந்து ஆரம்பித்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நியர்பை 100-150 பேர் ஃபுட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க, சாப்பிட்றாங்க. நாங்கள் அந்த தண்ணி சேவைகள், ஏன்னா தண்ணி அதாவது தாகத்தை தீர்க்கிறது எப்போவுமே எங்களால் முடிஞ்சது. ஏன்னா தண்ணி கேட்டாலே யாரும் கொடுக்க மாட்டேன்றாங்க. நம்ம இவங்கக்கிட்ட எல்லாம் போய் சண்டை போட்டுக்கிறோம். பட் நம்மளால் முடிஞ்ச ஒரு தண்ணி உதவி செய்யணும். இப்போது சீசன் டைமில் நியூ டேஸ்லலாம் வரும்போது பார்த்திங்கன்னா ட்ரெஸ் கொடுக்குறதோ, துணிகள் ஏழைங்களுக்கு கொடுக்குறதோ, இப்போ புறாக்களுக்கு தானம் பண்ணுறதோ, இந்த மாதிரி எங்களால் முடிஞ்சது அந்த ஒரு கொஞ்சம் உதவி. நாங்கள் எதுக்குனால இது உங்ககிட்ட சொல்கிறோம்னாக்கா, எங்களை பார்த்து அட்லீஸ்ட் 4 பேர் இதே மாதிரி செய்கிறாங்க. இப்போ செஞ்சுட்டும் இருக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா யாருமே இல்லை, செய்கிறாங்க. எங்களை பார்த்து இங்கே நியர்பை சரௌண்டிங்ஸ் எங்கள் நெய்பர்ஸ் கூட வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதே ஃபுட்டு. நாங்கள் இப்போ ஃப்ரைடே கொடுக்குறோம். சில பேர் இப்போது நெக்ஸ்ட் எங்களுடைய நெய்பர் மண்டே கொடுக்குறாங்க. ஒருத்தர் இதே இன்ஸ்பிரேஷன் எடுத்துகிட்டு ஒருத்தர் மீதி இருக்கிற 5 days-உம் ஒருத்தர் கொடுக்குறாரு. 5 சாப்பாடுலேருந்து அவரும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எங்களால் முடிஞ்சது நாங்கள் செய்கிற மாதிரி நீங்களும் செஞ்சால் ரொம்ப நல்லது. அதாவது வயிறும் ஆறணும், தாகமும். நீங்கள் எல்லா இடத்துலையும் புறாக்களுக்கு மேலே மொட்டை மாடியில் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு தண்ணி வைங்க. புறாக்கள் மட்டும் இல்லை, காகைகளுக்கும் தண்ணி வைங்க. அதாவது மனுஷன் எங்கே வேணாலும் ஒரு வாட்டி கையேந்து கூட சாப்பிடுவோம். பட் புறாக்கள், காக்காக்கள், வாயில்லா ஜீவங்களுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவியும் செய்யுங்க. எங்களால் முடிஞ்ச ஒரு ஜஸ்ட் ஒரு நல்ல வைப்ரேஷன்ஸ் நீங்களும் எடுங்க. இது நாங்கள் கொடுக்கறதுனால
இன்னைய டேட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பாட்டமில் இருந்து இன்னைக்கு டேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எங்களால் 100 பேருக்கு எவ்ரி ஃப்ரைடே செய்ய முடிகிறது மட்டும் இல்லை, இதுக்கும் மேலே எங்களால் செய்ய முடியுன்ற ஒரு எண்ணங்கள் வந்திருக்கு. அண்டு எங்களுடைய நாங்கள் சம்பாதியும் பார்த்தீங்கன்னாக்கா 3 மடங்கு 10 மடங்கு 20 மடங்கு விட்டு இன்னைக்கு 100 மடங்கு டெவலப் ஆகிருக்கு. கொடுத்ததுனால தான் டெவலப் ஆகிருக்கு, கொடுக்காம எந்த விதமான டெவலப்மெண்ட்டும் ஆகாது. இப்போ பிளான்ட் வாட்டர் பிளான்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பிளான்ட் நம்ம வடபழனி R8 போலீஸ் ஸ்டேஷன் வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் வச்சுருக்கோம். அதாவது மருதர் கேசி ஜெயின் வாட்டர் பூத்துன்னு எங்களுடைய குரு நேமில் அது ஓப்பன் பண்ணியிருக்கு. தண்ணி எந்த காசாக இருந்தாலும் வாங்கி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தானம் செய்யணும். அதை காசுக்கு விற்கிறது பிரயோஜனம் கிடையாது. இதனால் இப்போ பிளான்ட் வைக்கிறோம். பிளான்ட் வைக்கிறது வடபழனி R8 போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் இல்லாமல் இப்போது யாருன்னா பப்ளிக்கோடைய ஒரு ஹெல்ப் இருந்தால் நாங்கள் பீச்சில் கூட இந்த பிளான்ட் வைக்கிற பிளான்ல இருக்கோம். பட் இடம் பர்மிஷன் எக்ஸாக்ட்லி எங்களுக்கு இன்னும் கிடைக்கல. அண்ட் சேம் டு சேம் டி நகர் போலீஸ் ஸ்டேஷன் வெளியே கூட இதே பிளான்ட் வச்சுருக்கோம். அதனால் பிளான்ட் வைக்கிறதுக்கு கவர்மெண்ட் எதனா பர்மிஷன் கொடுக்குது அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நாங்கள் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். உண்மையிலே இந்த மாதிரி ஒரு ஆளு கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஒரு கஷ்டம். ஏன்னா இவ்வளோ சேடு கடை இங்கே இருக்குது. இது வரைக்கும் யாரும் ₹1 யாருக்குமே செலவு பண்ணல. புடவைலேருந்து வேஷ்டியிலேருந்து சாப்பாடுலேருந்து தண்ணியிலேருந்து ஆல்ரெடி ஃப்ரீ. பசங்களுக்கு புக்கு நோட்டு இது எல்லாமே வாங்கி கொடுக்குறோம். ஏன் எங்களுக்கே எல்லாமே செய்யலை. அதனால் அவரை குறை நம்ம சொல்ல முடியாது. இந்த ஆள் வந்து எல்லாருக்குமே உதவி செய்கிறாரு. ஒரு கேன் வந்து ₹35. அந்த தெரிஞ்ச ஒரு மனுஷனால அந்த கேன் போடுறவரை ₹25 போட்டிருக்காரு. ஸோ எதனால் போடுறாரு? அவருக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும். ஸோ ₹10 வந்து அவர் லெஸ் பண்ணிட்டாரு. எதனால்? அவர் பிள்ளைக்குட்டி நல்லா இருக்கணும், அதனால் போட்டிருக்காங்க. ஸோ இதை மாதிரி ஒரு மனிதர் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். உங்களை மாதிரி ஆள் வந்து அதை எடுத்து 4 பேருக்கு நீங்கள் காட்டி அவங்களுக்கு இதே மாதிரி செய்யணும். மற்ற மக்களுக்கு நல்ல விஷயம் தானே, அது செய்யணுமே. ஆமாண்ணே. இப்போ வந்து மக்கள் வந்து நிறைய பேர் வந்து 50,000 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து வாரத்துக்கு பண்ண வேணாம், வருஷத்துக்கோ இல்லை தனக்கு முடிஞ்ச நேரத்துலையோ மக்கள் பண்ணலாமா? பண்ணணும்னு நீங்கள் சொல்லுவீங்களா? பண்ணலாம், நல்லது தான் பண்ணால். ஆனால் பண்ண மனசு வரலையே, நம்ப முடியாது. அப்போ எப்படி மழை பெய்யும்? என் பேர் செல்வி. சரிம்மா. இந்த இதை எப்படிமா பார்க்குறீங்க? அண்ணன் தர இதுவா பசிச்சவருக்கு அன்னதானம், தானத்தை சிறந்த தானம் அன்னதானம். அந்த அன்னதானம் செய்கிறாங்க. தண்ணி எவ்வளோ ஏழை மக்கள் தண்ணி குடிச்சு பயனடைகிறாங்க. தாகத்தை தண்ணி தீக்கிறாங்க. நிழலுக்கு பந்தல் போட்டிருக்காங்க. நல்லா இருக்கணும் அவங்களும் அவங்க குடும்பமும். எவ்வளோ பேர் பசி தீக்கிறாங்க. குறிப்பிட்ட பேருக்கு டோக்கன் இதை சாப்பாடு இது பண்ணாலும் மீதி பேருக்கு டோக்கன் கொடுத்துருவாங்க. அங்கே போனால் அங்கே கிடைக்கும். லெமன் சாதமோ பிரிஞ்சி சாதமோ எதுவோ அவங்க விருப்பப்பட்டது வாங்கிக்கலாம், எதுனா வாங்கிக்கலாம். நல்லதாக பண்ணியிருக்காங்க ரொம்ப வருஷமாக. தீபாவளிக்கு மொதல் வாரத்தில் எல்லாருக்கும் புடவை கொடுக்குறாங்களா, அது அதிர்ஷ்டம் உள்ளவங்களுக்கு கிடைக்கும். புடவை சாப்பாடு கொடுக்குறாங்க. தீபாவளி முடிஞ்ச பிற்பாடு ஸ்வீட்டும் கொடுத்து சாப்பாடும் கொடுக்குறாங்க. அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும். இந்த தானம் இந்த மாதிரி நிறைய பல பேர் கைங்கர் எடுத்து பண்ணணும். இவங்கள மாதிரி முதல்ல தண்ணி கொடுக்குறது எவ்வளோ, அந்த ஒரு கேன் என்ன விலை விற்குது. எல்லாருக்கூட தண்ணி தாகத்தையும் தீக்கிறாங்க. அவ்வளோ பேர் வந்து தண்ணி குடிக்கிறாங்க. நானும் வந்து தண்ணி பிடிக்கிறேன். ஆமாம். இல்லாதப்பட்டவங்களுக்கு ஏதோ அந்த ஒரு நாளைக்கு ஒரு பிடி வேற சாப்பாடு கொடுக்குறாங்க. அதுக்கே நல்லா இருக்கணும். ஆமாம், அவங்க வாரம் கொடுக்குறாங்க. தீபாவளி வந்தால் புடவை கொடுக்குறாங்க ஃப்ரீயாகவே. நாங்கள் வரோம் 2 வருஷமாக வரேன். நான் ஏழாத மக்களுக்கு வந்து சரி, முதியோர்களுக்கும் சரி, ஆதரவற்றவருக்கும் சரி, இது எப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயம். அவங்க நல்லதா இருக்கிறாங்க. இந்த ஒரு பண்டிகை வரும் அவங்களுக்கு, அங்கே சாப்பாடு கூட போடுவாங்க 1000 பேருக்கும். அந்த சிவன் கோயில் எதிரலாம் எல்லாம் செய்கிறாங்க. இந்த மாறுபாடு ஜெயின் சத்திரத்தில் ஆனால் எல்லாம் நல்லபடி செய்கிறாங்க. அவங்க நல்ல தங்கமான மனுஷன். அதாவது ஏழைங்க நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். நம்மளால் இருக்கிறத அவருக்கு கொடுத்து சாப்பிட்டு நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனுஷன். நல்ல தங்கமான மனுஷன். உண்மையால் அவர் வந்து கையில் நம்மளை 10 ரூபா இருந்தால் கொடுத்து எல்லாருக்கும் வயிறு ரீதியாக சாப்பிட்ணும், வயிறு ரீதியாக புடவெல்லாம் நல்லா கட்டிக்கணும், நல்லா இருக்கணும். ஏழை மக்கள் மனுஷனுங்க அதை தான் அவர் எதிர்பார்க்குறாரு. கட்டி அவர் எதுவும் நினைக்கல. இங்க ஆதரவற்றவர்கள் நிறைய பேர் வந்து உணவு அருந்திட்டு போறாங்க இல்லையா? அப்படி ரெகுலரா இங்க வர்றவங்க யாராவது நீங்க வர்றாங்களா? டெய்லியும் வாரம் வந்து வாங்கிட்டு போகிறோம். டெய்லியும் வாரம் வந்து, அதாவது ஒரு பண்டிகை நாள், ஒரு தீபாவளி, ஒரு பொங்கல்னா அன்றைக்கி ஒரு ஸ்வீட்டு, ஒரு புடவை, சாப்பாடு போகலாம் போட்டு அனுப்புகிறோம். நல்லா செய்வோம். ஏழைகள் வந்து வாங்குறாங்கப்பட்ட மக்களுக்கான அதெல்லாம் நல்லா அன்றாட உழைக்கிறவங்க யாரும் கிடையாது. எல்லாம் நம்பி சாப்பிட்றவங்க பெரும்பாலும் இன்றைக்கி போனால் இங்கே பசி ஆற்றலாம் அப்படின்னு நம்ம ஜனங்கள் வர்றாங்க. வந்து டெய்லி வாங்கிக்கிறாங்க. அந்த முடிஞ்சவங்களுக்கு அவங்க செய்கிறாங்க. நல்லா
உதவி ஹெல்ப் பண்ணுறாங்க. இவங்களால நானும் எனக்கும் ஒரு தொழில் கிடைச்ச மாதிரியும் என்னுடைய லைஃபு கொஞ்சம் ஓடுற மாதிரி நான் ஒரு சின்ன கடையில் ஜவுளி கடையில் வேலை பார்த்து மதியம் வந்து அந்த சாப்பாடு வாங்கி நாங்கள் என்னால் முடிஞ்சதை சப்ளை பண்ணிக்கிட்டேன். நல்லது, சூப்பர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து இங்கே ஒரு தண்ணி வாட்டர் பியூரிஃபையர் மெஷின் வச்சிருக்காரு, ஆர்ஓ மெஷின் வச்சிருக்காரு. ஆக்சுவலாக இங்கே மட்டும் இல்லை, ஒரு டி நகரில் வச்சிருக்காரு, ப்ளஸ் நம்ம வடபழனி போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட பூத் கிட்ட வச்சிருக்காரு. ஸோ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் தண்ணி பார்த்தீங்கன்னா பணமாயிடுச்சு. லைக் 35 ரூபா 25 ரூபா இருக்கட்டும், 5 ரூபாய் ஹோல்சேல் எடுத்து இதெல்லாம் பிஸ்னஸாக மாறின காலகட்டத்தில் அவர் பார்த்தீங்கன்னா அவரால் முடிஞ்சது வந்து இலவசமாக கொடுக்குறாரு. தண்ணி வந்து இலவசமாக தான் கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லி வச்சிருக்காரு. நாளைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனே பார்த்தீங்கன்னா பைசாவாகும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னார். ஸோ அது எப்படி நடக்குதோ தெரியல. இப்போ வந்து காலகட்டத்தில் இங்கே வந்து பாஸ் ஆகிறவங்களா இருக்கட்டும், பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து இந்த தண்ணியை வந்து முடிஞ்சவங்க வந்து அவங்க வந்து ஃபில் பண்ணிட்டு அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. இது ஆக்சுவலாக ஒரு நல்ல விஷயம். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணுங்க, உங்களால் முடிஞ்சால் இனிஷியேட் பண்ணுங்க. அவர் இன்னொன்று என்கிட்ட சொன்னார் என்னன்னா, இதை மாதிரி வந்து எங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டோட சப்போர்ட் கிடைச்சதுன்னா நாங்கள் இதை பீச்சில் கூட வைக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு எங்ககிட்ட சொன்னார். ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து யாராவது வந்து ஃபுட் டிபார்ட்மெண்ட்லேருந்து யாராவது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு இனிஷியேட் எடுங்க. இனிஷியேட் எடுத்து இதை வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் வந்து ஒருத்தவங்க பண்ணுறவங்களுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா சீரியஸாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வந்து நாங்கள் கவர்மெண்ட் கிட்ட கேட்டுக்கிறோம், ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நீரை வந்து எப்பவுமே பணமாக்க கூடாது அப்படின்றதுக்கு ஒரு நல்ல முன்னுதாரணம். மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. 365 நாளைக்கு டீட்டெயிலா ஷெட்யூல் போட்டு இதுல வச்சிருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலதானா